வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் 4 விதமான கூட்டு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது மிளகாய் நல்லா வறுபட்டதும் 2-3 பூண்டு பற்களை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இது லேசாக வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை பொரியலில் இந்த மாதிரி பூண்டு தட்டி சேர்க்கும்போது பொரியல் ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இன்றைக்கி தேவையான அளவு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஜல்லடையில். இந்த கீரையவும் இது கூட சேர்த்துடலாம். எப்போவுமே நம்ம தண்ணியில் அலசிட்டு டைரெக்டாக அந்த தண்ணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி போட்டு நம்ம பொரியல் செஞ்சோம் அப்படின்னா அந்த தண்ணி அதிகமாக கடாயில் வந்துச்சு அப்படின்னா கீரையோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் கசப்புத்தன்மை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே முருங்கைக்கீரையை அலசிட்டு தனியாக ஒரு ஜல்லடையில் வச்சுட்டு அதுக்கு பிறகு பொரியல் பண்ண ஆரம்பிங்க. இப்போது கீரை நல்லா சுருண்டு வந்திருக்கு. அதோடைய அளவும் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு துருவின தேங்காய் சேர்க்க போகிறோம். அதே போல் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதிக நேரம் வேக வச்சோம் அப்படின்னா கலரும் மாறிடும், கீரை கசப்புத்தன்மையும் கொடுக்க ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி துருவின தேங்காயை கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி பொரியல். அதோடைய வாசனை தெரியாமல் ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி 2 வெள்ளை முள்ளங்கியை தோலை நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீயில் 1 நிமிஷம் வேக வைக்கலாம். 1 நிமிஷம் பொறுத்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும். முள்ளங்கி நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு தண்ணி தனியாக சேர்க்க வேண்டாம். இப்போது பொரியல் தயாராகிடுச்சு. இது கூட துருவின தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். லேசாக அந்த முள்ளங்கியோட வாசனை தெரிகிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப வாசனை தெரியாமல் இருக்கும். அதே போல் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் இது கூட தூவணும் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்பவே வாசனையாக வித்தியாசமாக நல்லாவே இருக்கும். எல்லா சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த முள்ளங்கி பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு. ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் புடலங்காய் தேவையான அளவு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த பருப்பு கூடவே சேர்த்துட்டு திட்டமாக தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் வேகிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 சில் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு, காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கரண்டியால் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அந்த விழுதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் உப்பு சேர்த்துட்டு. இது கரெக்டாக ஒரு கூட்டு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொதித்ததும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லஞ்சுக்கு சாப்பிடும்போது அதோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இது கூடவே
கடுகு கொஞ்சமாக சேர்த்து பொரிய வச்சுருக்கேன். 2-3 பூண்டு பற்களை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதையும் நம்ம கூட்டு கூடவே சேர்த்துடலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமான குளிர்ச்சியான புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. இப்போது அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு சுத்தம் பண்ண வேண்டிய காலிஃப்ளவரையும் சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் பொறுத்து இந்த காலிஃப்ளவரை தனியாக அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் தண்ணியில் அடியில் வந்துட்டு தங்கிடும். இந்த பூக்களை நீங்கள் இன்னும் 2 முறை கூட வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம அலசி எடுத்துருக்கிற காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது அப்பப்போ இடையில நம்ம கிளறி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் வந்துட்டு பூக்களோட நல்லா ஒட்டி அழகாக வரும். சாப்பிடும்போதும் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதே போல் ஒரு 3-4 முறை வந்துட்டு நல்லா கிளறி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா மசாலாலாம் ஒட்டி இப்போ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டாலும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் மசாலாவை நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.